ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அவசரமா எங்கேயோ கிளம்புறீங்க. பாதி வழியில தான் ஞாபகம் வருது. ஐயோ கண்ணாடிய மறந்துட்டோமேன்னு. அந்த ஒரு செகண்ட்ல சுத்தி இருக்கிற எல்லாமே ஒரு மாதிரி மங்கலாகிடும். ஒரு வித பதட்டம் வரும் இல்லையா? நம்ம கட்டுப்பாட்டை விட்டு ஏதோ நழுவி போற மாதிரி ஒரு சங்கடம். அதுதானே? நம்ம பார்வை இப்படி மங்குறதுக்கு ஒரு பேர் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நாம ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இது ஒரு நோய் கிடையாது. இது ஏதோ நம்ம தப்பு பண்ணதால வர்றதும் இல்ல. இது நம்ம உடம்போட ஒரு இயற்கையான, தவிர்க்கவே முடியாத ஒரு செயல்முறை. இந்த நிலைமைக்கு பேரு தான் பிரெஸ்பியோபியா. இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். சின்ன வயசுல நம்ம கண்ணுக்குள்ள இருக்கிற லென்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு சூப்பரான ஃபிளெக்சிபிளான ரப்பர் பேண்ட் மாதிரி இருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு சுருங்கி விரியும். ஆனா ஒரு 40 வயசுக்கு மேல அந்த லென்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அதோட நெகிழ்வுத்தன்மை இழக்க ஆரம்பிக்குது. அதனால தான் நேத்து வரைக்கும் ஈஸியா படிச்ச ஒரு மெனு கார்டோ இல்ல போன்ல வர மெசேஜோ திடீர்னு மங்கலா தெரிய ஆரம்பிக்குது. ஆனா இங்க தான் நாம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கிறோம். பார்வை மங்க ஆரம்பிச்ச உடனே கண்ணாடி தான் ஒரே தீர்வுன்னு நினைக்கிறோம். ஆனா அது பாதி உண்மைதான். கண்ணாடிங்கிறது ஒரு ஊன்றுகோல் மாதிரி. அது நம்மள நடக்க வைக்குமே தவிர நம்ம கால்களை வலுப்படுத்தாது. அதே மாதிரி தான் கண்ணாடி நமக்கு பார்க்க உதவுமே தவிர நம்ம கண்களோட ஆரோக்கியத்தை அது மேம்படுத்தாது. உண்மை என்னன்னா, நம்ம கண்கள் வெறும் ஜன்னல்கள் மட்டும் கிடையாது. அதுக்குள்ளேயும் பயிற்சி கொடுத்து வலுப்படுத்தக்கூடிய தசைகள் இருக்கு. அது ஒரு டைனாமிக் சிஸ்டம். சரி. கண்கள ஒரு டைனமிக் சிஸ்டம்னு சொல்றோமே, அப்படின்னா என்ன? நம்ம உடம்புல இருக்கிற மத்த மசில்ஸ் மாதிரி நம்ம கண்களையும் ட்ரெயின் பண்ண முடியும்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த ஒரு கேள்விதான் இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளி. நம்ம ஜிம்முக்கு போறோம், பைசெப்ஸ்க்கு ஒர்க் அவுட் பண்றோம், கால்களுக்குன்னு தனியா பயிற்சி செய்றோம். ஆனா நம்ம பார்வைக்கு காரணமான அந்த சின்னஞ்சிறு தசைகளை நாம சுத்தமா கண்டுக்கிறதே இல்லையே. இது கொஞ்சம் ஆச்சரியமா இல்ல? ஏன் அந்த தசைகளை நம்ம கண்டுகொள்ளாமல் விடுகிறோம்? ஒருவேளை அதுக்கும் பயிற்சி கொடுத்தா நம்ம பார்வையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியுமோ? இது எப்படின்னு புரிஞ்சுக்க வாங்க நம்ம கண்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு குயிக் லுக் பார்க்கலாம். இது ஒரு கேமரா மாதிரி தாங்க. லைட் லென்ஸ் வழியா உள்ள போகுது. அந்த லென்ஸ் அந்த லைட்டை ரெட்டினா மேல ஃபோக்கஸ் பண்ணுது. ஆனா இங்க தான் ஒரு மேஜிக்கே நடக்குது. கிட்ட இருக்கிற பொருளை பார்க்கும்போது ஒரு மாதிரியும், தூரத்துல இருக்கிற பொருளை பார்க்கும்போது இன்னொரு மாதிரியும் அந்த லென்ஸ் தன்னோட ஷேப்பை மாத்திக்கும் இல்லையா? அந்த வேலையை செய்யறது தான் இந்த சிலியரி தசைகள். இந்த குட்டி தசைகள் தான் இந்த முழு கதையோட ஹீரோ. எப்போ இந்த தசைகள் எல்லாம் பலவீனமாகுதோ அப்போதான் நமக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்போ இதுக்கான தீர்வு என்ன? ரொம்ப சிம்பிள். உடற்பயிற்சி. யோசிச்சு பாருங்களேன். நம்மளோட இந்த மாடர்ன் லைஃப்ல நாள் முழுக்க ஒரே தூரத்துல இருக்கிற ஸ்கிரீன்ஸை பார்த்துட்டே இருக்கோம். இதனால அந்த தசைகளை நாம ரொம்பவே கம்மியா தான் பயன்படுத்துறோம். அதனால அது வீக் ஆகிடுது. இந்த பயிற்சிகள் அந்த தூங்கிக்கிட்டு இருக்கிற தசைகளை தட்டி எழுப்புற மாதிரி ஒரு வேலை தான். சரி, பயிற்சின்னு சொன்னா ஏதோ கஷ்டமா இருக்குமோன்னு நினைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான 4 பயிற்சிகள் தான் இது. முதல் பயிற்சி கண் தசை இயக்கம். ரொம்ப சிம்பிள். உங்க தலைய நேரா வச்சுக்கோங்க, அசைக்காதீங்க. உங்க கண்ணை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு மேல பாருங்க, அப்புறம் கீழே, இப்போ இடது பக்கம், அப்புறம் வலது பக்கம். இது ஒரு நல்ல வார்ம் அப் மாதிரி கண்களுக்கு பிளட் சர்க்குலேஷனை அதிகரிக்கும். ரெண்டாவது பயிற்சி ஃபோக்கஸா மாத்துறது. உங்க ஆள்காட்டி விரலை உங்க முகத்துக்கு முன்னாடி இப்படி வைங்க. கொஞ்ச நேரம் அதை நல்லா உத்து பாருங்க. இப்போ சட்டுன்னு தூரத்துல தெரியிற ஒரு ஜன்னலையோ இல்ல ஒரு மரத்தையோ பாருங்க. திரும்பவும் விரலை பாருங்க, தூரத்தை பாருங்க. இத ஒரு 10 தடவை செஞ்சா போதும். அடுத்து மூணாவது கண்ணை சிமிட்டுறது. நாம நாள் முழுக்க ஸ்கிரீன் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறதால கண்ணை சிமிட்டவே மறந்துடுறோம். அதனால ஒரு 10 செகண்டுக்கு வேகமா சிமிட்டுங்க, டப் டப் டப்புன்னு. அப்புறம் கண்களை மூடி ரிலாக்ஸ் பண்ணுங்க. இது கண்களை ஈரப்பதமா வச்சுக்க உதவும். கடைசியா ரொம்ப இதமான ஒரு பயிற்சி, பாமிங். உங்க 2 உள்ளங்கையையும் நல்லா இப்படி தேயுங்க. ஒரு சூடு வரும் இல்லையா, அந்த சூட்டோட உங்க மூடிய கண்கள் மேல மெதுவா வைங்க. அந்த இருளும் கதகதப்பும் உங்க கண்ணுல இருக்கிற சோர்வை நீக்கி மனசையும் அமைதிப்படுத்தும். இதுல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இவ்ளோ நன்மைகளை கொடுக்கிற இந்த 4 பயிற்சிகளையும் செய்ய உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு நாளைக்கு வெறும் 3 நிமிஷம். ஆமாங்க, வெறும் 180 வினாடிகள் தான். நம்ப முடியுதா? இப்போ நாம ரொம்பவே யதார்த்தமா பேச வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த பயிற்சிகள் என்ன பண்ணும், என்ன பண்ணாதுன்னு நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இது ஏதோ மேஜிக் கிடையாது, இது பக்கா சயின்ஸ். ஒரே நாள்ல உங்க கண்ணாடியை தூக்கி எறிய வச்சிராது. ஆனா விடாமுயற்சி நிச்சயமா ஒரு நல்ல பலனை கொடுக்கும். உதாரணத்துக்கு ஜப்பான்ல இந்த மாதிரி கண் பயிற்சிகளை பல வருஷங்களா செய்யற வயதானவங்க மத்தியில ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்காங்க. அவங்கள பலர் முன்னாடி யூஸ் பண்ணினதை விட பவர் கம்மியான கண்ணாடிகளை பயன்படுத்துறாங்க. இன்னும் சிலர் கண்ணாடி இல்லாமலேயே நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் சாத்தியம்.
இத ஒரு கார் சர்வீஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு காரை நீங்க வருஷம் தவறாம சரியா சர்வீஸ் பண்ணா அது புது கார் ஆயிடாது, உண்மைதானே? ஆனா அது இன்னும் பல வருஷங்களுக்கு நல்லபடியா ஓடும். அதே லாஜிக் தான் இங்கேயும். இந்த பயிற்சிகள் உங்க பார்வை மோசமாகிற வேகத்தை நல்லா குறைச்சு இப்ப இருக்கிற பார்வையை இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பாதுகாக்க உதவும். சோ இது ஒரு குணப்படுத்தும் சிகிச்சை இல்ல, இது ஒரு கட்டுப்பாட்டு வழிமுறை. இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு ஸ்பிரிண்ட் ரேஸ் கிடையாதுங்க, இது ஒரு மாரத்தான். 1 மாசம் கழிச்சு உங்க கண்கள்ல ஒரு சின்னதா ஒரு லேசான உணர்வை நீங்க கவனிக்கலாம். ஒரு 3 மாசத்துல இன்னும் சில நல்ல மாற்றங்கள் தெரிய வாய்ப்பு இருக்கு. இதுல முக்கியமே கன்சிஸ்டன்சி தான், அதனால பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க கண்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற ஒரு லாங் டேர்ம் கிஃப்ட் இது. சரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இன்னையிலிருந்து இந்த தகவல் உங்க வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போகுது? என்ன செய்ய போறீங்க? உண்மையில இதுல கிடைக்கிற உடல் ரீதியான பலன்களை விட ஒரு ஆழமான உளவியல் நன்மை இருக்கு. வயசாகும்போது நம்ம உடம்புல பல விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலை மீறி நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஆனா இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்த தினமும் விடாம செய்யும்போது, இல்ல என் ஆரோக்கியத்தோட ஒரு பகுதியை நான் என் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு மன நிறைவும் கிடைக்கும். அந்த உணர்வு உண்மையிலேயே விலைமதிப்பற்றது. அப்போ மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன். அந்த 4 சிம்பிள் விஷயங்கள்: கண் இயக்கம், ஃபோக்கஸை மாத்துறது, கண்ணை சுமுட்டுறது, அப்புறம் பாமிங். இந்த 4ஐயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் உங்க டெய்லி மந்திரம். கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன். யாருக்கு தெரியும், நீங்க தினமும் ஒதுக்க போற இந்த 3 நிமிடங்கள் எதிர்காலத்துல கண்ணாடி இல்லாம இந்த உலகத்தை சுதந்திரமா பார்க்கிற ஒரு வாய்ப்பை உங்களுக்கு பரிசா கொடுக்கலாம். அந்த ஒரு நாளுக்காக இந்த சின்ன முயற்சி நிச்சயமா மதிப்புள்ளது தானே.